சிவகங்கை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை. மழை காரணமாக விடுமுறை அளித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மணிப்பூர் வன்முறைக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா பதவி விலக வேண்டும். வெளிநாடு செல்லும் பிரதமருக்கு மணிப்பூர் செல்ல நேரமில்லையா என காங்கிரஸ் கேள்வி. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டும் நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க அமித் ஷா உத்தரவு. கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்பவும் உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி என வெளியான தகவலுக்கு தமிழக வெற்றிக் கழகம் மறுப்பு. பெரும்பான்மை பலத்துடன் அரசு அமைப்பதே குறிக்கோள் என தாவேகா விளக்கம். சில்வர் ஃபாயில் பேப்பர் மற்றும் பிளாஸ்டிக் கவரில் உணவு பார்சல் செய்தால் கடும் நடவடிக்கை. மீறினால் உரிமத்தை ரத்து செய்து கடைக்கு சீல் வைக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட இஸ்ரோவின் செயற்கைக்கோள். வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்த ஜிசாட் N2 செயற்கைக்கோள். And lift off. Go Falcon, go GSAT 20. Vehicles pitching downrange. GSAT N2, payload deploy confirmed. பிரேசிலில் G20 மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டம். காசா மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதலுக்கு எதிராக முழக்கம். மராட்டியம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை நிறைவு. மராட்டிய மாநிலத்தில் உள்ள 288 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. 11வது புரோ கபடி லீக் தொடரின் 2வது லீக் ஆட்டங்கள் இன்று தொடக்கம். புனேரி பால்டன் UP யோத்தாஸ் அணிகள் இன்று மோதல்.